திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. நேயர்களே, ஜெஃப் பெசோஸினுடைய ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கு சொந்தமான நியூ கிளென் ராக்கெட் வெடித்து சிதறியிருக்கிறது மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்பக்கூடிய நாசாவின் திட்டங்களை கேள்விக்குறியாக்கியிருக்கு. இது தொடர்பாக தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு போட்டியா விண்வெளி துறையில செயல்பட்டு வர ஜெஃப் பெசோஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தினுடைய பிரம்மாண்டமான நியூ கிளென் ராக்கெட் அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய கேப் கேன்வரல் ஏவுதளத்தில் நடந்த பரிசோதனையினப்ப பயங்கரமா வெடித்து சிதறி இருக்கு. ராக்கெட் வெடித்து சிதறின அந்த காட்சிகளை நாம முதல்ல பார்த்துருவோம். இதுதான் ராக்கெட் வெடித்து சிதறின காட்சி. ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தினுடைய பிரம்மாண்டமான நியூ கிளென் ராக்கெட் ஜூன் 4ஆம் தேதி ஏவப்பட இருந்துச்சு. அப்ப இந்த ராக்கெட் ஏவும் போது அமேசான் நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்ட் கைபர் அப்படின்ற இணைய செயற்கைக்கோளும் ஏவப்படுறதா இருந்தது. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த ராக்கெட் ஏவும் சோதனையில போது இந்த கவுண்டவுன் நடக்கும் இல்லையா, அந்த கவுண்டவுன் நடக்கும்போது திடீர்னு ஒரு அணுகுண்டு ஏவுனா எப்படி சத்தம் வரும் அந்த அளவுக்கு பயங்கர சத்தத்தோட தான் இந்த ராக்கெட் வெடித்து சிதறி இருக்கு. அதாவது இந்த சோதனையை ஹாட் ஃபயர் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட்டை பூமியோட இணைச்சு வச்சு அதோட என்ஜின்களை மட்டும் இயக்கி பார்க்கிற ஸ்டாட்டிக் ஃபயர் சோதனையினப்பதான் இந்த விபத்து நடந்திருக்கு. என்ஜின்கள் பற்ற வைக்க போட்ட அந்த சில நொடிகளில் ஏற்பட்ட கோளாறுனால ராக்கெட் நெருப்பு பந்தா மாறி வெடித்து சிதறி இருக்கு. இந்த ராக்கெட் வெடித்து சிதறினப்ப இந்த அதிர்வு பக்கத்து ஊர்ல இருந்த பகுதி மக்களுக்கும் உணரப்பட்டிருக்கு. இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் காயம் இல்லை அப்படின்னும் பணியாளர்கள் எல்லாரும் சேஃபா பத்திரமா தான் இருக்காங்க அப்படின்னும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்காங்க. விபத்து நடந்த லான்ச் காம்ப்ளெக்ஸ் 36 அப்படிங்கிறது ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தினோட ஒரே ஒரு முக்கிய சுற்றுப்பாதை ஏவுதளம் அப்படின்னு சொல்லப்படுது. ராக்கெட் ஏவுதளத்தில், அதாவது இந்த வெடிச்ச சிதறினதுல தாங்கி நிற்கக்கூடிய பிரம்மாண்ட கோபுரம் டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மின்னல் பாதுகாப்பு கோபுரம், அதாவது லைட்னிங் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே முற்றிலுமா சரிந்து பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு அந்த பகுதியில். அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் அந்த பணியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவம். சரி, இப்ப ஏன் நம்ம இதை பேசுறோம் அப்படின்னா, இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. அதாவது இந்த சம்பவம் நாசாவினுடைய அடுத்த திட்டத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது 1972க்கு அப்புறமா 2028ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டமிஸ் திட்டமான நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இந்த திட்டத்துக்கு போட்டியிடக்கூடிய ராக்கெட் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், இன்னொன்னு ப்ளூ ஆரிஜின் நிறுவனம். இதுல முதல்ல நாசா கிட்ட இருந்து ஒப்பந்தத்தை வாங்கினது அப்படின்னு பார்த்தா அது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அதே மாதிரி ப்ளூ ஆரிஜின் நிறுவனமும் ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இணையான சீனாவினுடைய சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் இவங்களும் இந்த போட்டியில இருக்காங்க. ஆனா அமெரிக்காவினுடைய இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு இடையில தான் கடுமையான போட்டி இருக்கு. ஏற்கனவே விண்கலத்தை மறுபடியும் பயன்படுத்துற தொழில்நுட்பத்தை முதல்ல கொண்டு வந்தது ஸ்பேஸ் எக்ஸ். அதற்கு அடுத்தபடியா இவங்களுக்கு போட்டியா ப்ளூ ஆரிஜின் தன்னுடைய நியூ ஷெஃபர்ட் அப்படிங்கிற ராக்கெட்டையும் உருவாக்குனாங்க. அதே மாதிரி நாசாவினுடைய நிலவு பயண திட்டமான ஆர்டமிஸ் திட்டத்துல ப்ளூ ஆரிஜின் ப்ளூ மூன் லேண்டரை உருவாக்குச்சு. இதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்ஷிப் விண்கலத்தோட ப்ளூ ஆரிஜின் நேரடியாகவே போட்டியிடுது அப்படின்னு தான் சொல்லணும். விண்வெளி சுற்றுலா அப்புறம் செயற்கைக்கோள் ஏவுதல்ல ரெண்டு நிறுவனங்களுமே உலகினுடைய முன்னணி போட்டியாளர்களா இருக்காங்க. இப்ப இந்த நிலையில தான் வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த தன்னுடைய அடுத்த ஏவுதலுக்கு முன்னாடியே நியூ கிளென்
வெப்ப சோதனை அப்ப வெடித்து சிதறி இருக்கிறது இந்த பெசோஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. 2000ஆம் ஆண்டுல ஜெஃப் பெசோஸால நிறுவப்பட்ட ப்ளூ ஆரிஜின் சமீபத்துல உலகினுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய ஏவுதல் வழங்குனர்கள்ல ஒன்றா இருக்காங்க. இப்ப இந்த நிறுவனம் நியூக்ளென் விண்கலத்தை 3 முறை வெற்றிகரமா ஏவி அதனுடைய நம்பகமான நிலையையும் செயல்திறனையும் நிரூபிக்கவும் செஞ்சிருந்தாங்க. விண்வெளி வீரர்களை மறுபடியும் நிலவுக்கு அனுப்புறதுக்கு நாசா நியூக்ளென் திட்டத்தை அதிக அளவு சார்ந்தோ இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ராக்கெட் வெடித்து சிதறி இருக்கிறது நாசா ப்ளூ ஆரிஜின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விபத்து தொடர்பா ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தலைவர் ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு கடினமான நாள், இருந்தாலும் எங்க தவறு நடந்துச்சு அப்படிங்கறத நாங்க ஆராய்ஞ்சு மறுபடியும் கட்டமைச்சு விண்வெளி பயணத்திற்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அசாதாரண நிகழ்வு. இதுக்கு முழுமையான விசாரணைக்கோ ஆதரவளிக்கவோ ஒரு குறுகிய கால திட்ட பாதிப்புகளை மதிப்பிடவோ மறுபடியும் ராக்கெட்டுகளை ஏவும் பணிக்கு திரும்பவும் நாங்க எங்க கூட்டாளர்களோட இணைஞ்சு பணியாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க நாசா. ஆனா அதே நேரம் ப்ளூ ஆரிஜினுக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர், அதாவது நம்ம எலான் மஸ்க், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு, ராக்கெட் ரொம்ப கடினமானது அப்படின்னு எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப கவனம் பெற்றிருக்கு. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ப்ளூ ஆரிஜினுடைய நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒப்பந்தம் தொடருமா, இல்ல எலான் மஸ்க் இந்த திட்டத்துல முந்த போறாரா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.